தமிழ் நியூஸ் நேரல் கண் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். திரு விஜய் அவர்கள் வெளியே வர்றதே அவர் அபூர்வம் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. பிரச்சாரத்துக்குமே இது வரைக்கும் அவர் வெளியே வரலை. திருச்சி கிழக்கு தன்னுடைய பெரம்பூர் தொகுதி மனு தாக்கல் அந்த வேட்பு மனு தாக்கல் செய்யறதுக்கு மட்டும்தான் வந்தார். அப்போ தான் வந்து பிரச்சாரம் பண்ணார். அதோடு சரி. திருநெல்வேலியில் இப்போ இன்றைக்கி பரப்புரை, அதுலேயுமே கூட பல அசம்பாவித சம்பவங்கள், ஒரு சில சம்பவங்களும் நடந்திருக்கு. வர வழியிலே கூட்டமாக அப்படியே பின்தொடர்ந்து வந்து சில காரியங்கள் நடந்திருக்கு. அவர் பல விஷயங்களை வந்து கடுமையான விமர்சனங்கள்லாம் முன் வச்சிருக்கிறாரு. திமுகவும் அதிமுகவும் என் மேலே காண்டில் இருக்காங்க, என்னை வந்து எப்படியாவது ஆட்சி வரவிடாமல் ஆக்குறதுக்கு இந்த ரெண்டு பேரும் வந்து மறைமுக கூட்டணியை வச்சுக்கிட்டு என்னை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்றாரு. முதல்ல திமுக அதிமுகவும் மறைமுக கூட்டணி இல்லை அதாவது என்ன அப்படின்னா, விஜயை ஒழிக்கிறதுக்கு திமுக அதிமுக மட்டும் இல்லை, எல்லா ஜனநாயக சக்திகளும் இது போன்ற ஒரு கேடுகட்ட கேவலமான ஒருத்தன் வந்துடக்கூடாது அப்படின்றதுல இருக்கிறது உண்மைதான். அது எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு கூட பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்து கூட விஜயை ஒழிச்சு கட்டிடும் தமிழ்நாட்டில் இருக்கு. ஏன்னா இதில் கொள்கையெல்லாம் கிடையாது. இது வந்து என்னென்னா, மக்களை வந்து எவ்வளோ கீழ்த்தரமாக கேவலமான ஒரு கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்தை அழிக்கலைன்னா அந்த தேசத்திற்கே ஆபத்து, இந்த மனித குலத்துக்கே ஆபத்து. இப்படிப்பட்ட தற்குறிகளை வச்சுக்கிட்டு இவங்களை அரசியலில் வேறு வந்தான்னு வச்சுங்க, என்ன ஆகுறது? புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரியான ரொம்ப நாள் பிச்சை எடுக்கிறான்றதுக்காக பிச்சை எடுக்கிறவனு கொண்டு போய் கோயிலை பொறுப்பை நீ பார்த்துக்கப்பா, ரொம்ப நாள் நீ வாசலில் தான் உட்காந்துருக்கேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான். நான் ரொம்ப நாளாக இருக்கேன், 20 வருஷமாக இங்கே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த கோயில் தர்மகர்த்தா போஸ்ட் எனக்கு கொடுக்கலாம்ல. இந்த என்னையை தவிர இந்த கோயிலை பற்றி தெரிஞ்ச உண்மை கிடையாது. இப்போ இந்த மழை காலத்தில் எப்படி இருக்கும், வெயில் காலத்தில் எப்படி இருக்கும், குளிர் காலத்தில் எப்படி இருக்கும், விழா காலங்களில் எப்படி இருக்கும், தேரோட்டத்தில் எப்படி இருக்கும்னு எல்லாத்தையும் பார்த்தவன் நான். ஏன்னா இங்கேயே தான் படுத்திருக்கேன், இங்கேயே தான் பிச்சை எடுக்கிறேன். என்னையை விட அந்த கோயிலை பற்றி ஒன்றும் தெரியாது. எனக்கு இந்த கோயிலை கொடுத்துருங்கன்ற மாதிரி தான் விஜய். மிக ஆபத்தானவர், தற்குறிங்க, அறிவு இல்லாதவங்க. இவங்கெல்லாம் வந்து வாழவே தகுதி இல்லாத அந்த கூட்டம் அது. ஏன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாமல் எவனோ ஒருத்தனை பார்க்கறதுக்கு வந்து எத்தனையோ பேர் சாகுறான். திருப்பி 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 வந்து ஈசல் கூட்டம் மாதிரி. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது இவங்க விழுந்து சாகிறது எலெக்ஷன் கமிஷன் என்ன டிராஃபிக் போலீஸா? இதை போய் பார்த்துட்டு இருக்கு. இல்லை உரிய வழக்கு போடலாம். என்ன வழக்கு? அது இல்லை சட்ட ரீதியாக வேறு இதுக்கெல்லாம் வழக்கெல்லாம் எப்படி போட முடியாது? போய் விழுந்து சாவரன்னு எப்படி வழக்கு போட முடியும்? அதனால் எலெக்ஷன் கமிஷனுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. போய் வண்டி பின்னாடி போய் விழுந்து சாகிறான் அப்படின்றது அவனோட அடிமுட்டால் எவனாக இருக்க முடியும்? ஒரு மனிதனாக பிறந்தவன் தன் உயிரை பாதுகாக்கிறது மட்டும்தான் அவனுக்கு 6 அறிவு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இது பூராமே சதங்க. லைட்டாக ஒரு இதில் இழுச்சுன்னா கிழிச்சு விட்ருங்க, எல்லாம் போய் மோதிட்டிங்கன்னா செத்துருவீங்க. புரியுதா? இது ஒன்றுமே கிடையாது. இது வெறும் தோலும் சதையும் சேர்ந்தது. இதை பாதுகாத்து ஒரு மனுஷன் 50 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் காயம் பற்றாமல் இது பற்றாமல் வாழ்கிறான்றது தான் அவனோட நாலேஜ், அறிவு. புரியுதா அவனுக்கு? அந்த அறிவே இல்லாத நாய்ங்கெல்லாம் என்ன பண்ண சொல்லுவீங்க? கடுமையான விமர்சனம் இல்லை, அதுதான். அது மனிதர்களே, மனித பிறவியே கிடையாது. இல்லை, இப்போ ஒருத்தன் தன்னுடைய உயிருக்கு ஒருத்தர் உயிர் வாழ்கிறதாங்க அடிப்படை உரிமையை. ஒரு குழந்தையே பிறக்குது அப்படின்னா அது 3-4 வயசு ஆச்சுன்னா கூட தீயில ஒரு டைம் கையை நீட்டுச்சுன்னா திருப்பி அடுத்து போகாதுங்க. ஒரு பூனை இருக்குல்ல, பூனையை விட கேவலமானவங்க இவங்க. நாயின்னு கூட சொன்னால் உங்களுக்கு கோவம் வருதுன்னு நினைக்கிறேன். பூனையை விட பூனை வந்து போய் சூடு பாலை நக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் அடுப்படி பக்கமே போகாது. பூனைக்கு இருக்கிற அறிவு கூட இவங்களுக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே செத்துட்டான் 40 பேர். போன கூட்டத்துக்கு 2 பேர் செத்துருக்காங்க இப்போ தான் தஞ்சாவூர் பக்கம் போய். அதுக்கப்புறம் திருப்பியும் போய் விழுகிறாங்கன்னா இவங்க எப்படி இவங்களை என்னன்னு சொல்கிறீங்க? கடுமையான வார்த்தைன்றீங்க. நாயின்னு தான் சொல்லுவாங்க, பூனையை பூனைன்னு தான் சொல்லுவாங்க, கோழியை கோழின்னு தான் சொல்லுவாங்க, குரங்குன்னு தான் சொல்லுவாங்க. அதை எப்படி மாற்றி சொல்ல முடியும்? கண்ணு முன்னாடி போய் 40 பேர் சாகுறாங்க. அடுத்து சரி ஒரு டைம் நடந்தால் பரவாயில்ல, அடுத்து பைக்கில் போய் 2 பேர் விழுந்து சாகுறாங்க. எல்லா கூட்டத்தையும் 2 பேர் 4 பேர் சாகுறான்றப்ப திருப்பியும் போய் சாகுறாங்க. அப்படிங்கும்போது அவன் உயிரை தாண்டி அவன் வந்து ஒரு விஷயத்தை, தன்னுடைய உயிரை தாண்டி ஒரு மனிதன் வந்து இன்னொரு விஷயத்து மேலே ஈடுபாடு காட்டுறான்னா அவன் மனுஷனே கிடையாது, மனுஷ பிறவியே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ இதுதான் நிலைமை. இப்போ இவங்க என்ன தான் பண்ண சொல்கிறீங்க? அவங்க மனிதனாகவே நம்ம சேர்க்க முடியாது. அவன் தீய சக்தின்னு சொல்ல முடியாது. தீய சக்தி திமுக மட்டும் இந்த நேரத்தில் இருந்துச்சுன்னா என்னால் இது கூட செய்ய முடியாது, பிரச்சாரத்தை முழுசாக முடக்கியிருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, எஸ்ஓபின்ற ஒரு விஷயத்தை கான்செப்டை கொண்டு வந்து என்னை போட்டு முடக்க பார்க்குறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. என்ன சொல்ல வர்றாரு? இல்லை, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களை அடகு வச்சு பிழைக்கணும்னு பார்க்குறாங்க. இந்த ஒரு தற்குறி முட்டாள் கூட்டம், ஒரு பெரும் கூட்டம் நம்ம பின்னாடி இருக்குது. இந்த கூட்டத்தை வச்சு ஏமாற்றி, புரியுதா உங்களுக்கு? ஏமாற்றி இதை பண்ணணும், ஃபுல்லாக ஆட்டையை போட்டணும். குரங்காட்டி இருக்கான் பார்த்தீங்களா? என்ன குரங்காட்டி ரோட்டிலலாம் இருப்பான் பிச்சை எடுக்கிறது, கம்பியில் குரங்கை தாண்ட விட்டு. அந்த குரங்கு தான் அவனுக்கு வந்து ஆதாரம். அந்த குரங்கு செத்துச்சுன்னா அடுத்த நாள் இவனுக்கு சோத்துக்கு வழி இருக்காது.
அந்த குரங்குக்கு 5 அறிவு தான். ம். புரியுதா? ம். அவன் எதை வேணாலும் சகிச்சுக்குவான். இந்த குரங்கு செத்துருச்சுன்னு வைங்க திடீர்னு, ம்ஹ்ம். அடுத்த நாள் அவன் பிச்சை தான் எடுக்கணும். வேற வழி இப்பயே பிச்சை தான் எடுத்துக்குவான் குரங்க வச்சு. குரங்கு செத்துருச்சுன்னு வைங்க, அந்த வளையத்தை வச்சு இவன் என்ன பண்ண முடியும்? செத்துருவான், அவனும் செத்துருவான். ம். 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 அடுத்த குரங்கை அவன் பிடிச்சி வளர்த்து ப்ராக்டிஸ் கொடுக்குற வரைக்கும் என்ன ஆகும்னா, அவன் சோத்துக்கு எங்கேயாவது போய் பழைய இதை போட்டாங்கன்னா தான் சாப்பிடும். அப்போ அந்த குரங்கு பழகி வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி அந்த வளையத்தை எடுத்து அதை தவ வைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு குரங்காட்டி தான் விஜய். புரியுதா? இதுகளை வச்சுக்கிட்டு இதுகளை வச்சு சம்பாரித்து வாழ்கிறது தான். இதுகளை இழந்துட்டா விஜய் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அன்னைக்கு அடுத்த நாள். புரியுதா? உங்களுக்கு லட்சக்கணக்கானவர்களை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி வந்து தற்குறிகளை வைத்துக்கொண்டு இவர் வந்து இவங்களை காமிச்சு தான் பொழப்பு நடந்த அரசியல். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் விஜயோடைய திட்டம். ம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, உண்மையான காங்கிரஸ் எங்க கூட தான் இருக்காங்க. அது காந்தி ஆரம்பித்தார். அதான் இந்திய தேசிய காங்கிரஸ். ம். அப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி காந்தியே கட்சியை கலைச்சி விட்டார். அது எவனா அந்த இவரை பார்த்து சொல்லுவார்னு நினைக்கிறேன். யாருன்னா இந்த யாகாவளிக்கு தமிழ்நாட்டில் 2-3 பேர் இருக்காங்க. திமுக மேலே வந்து எது நடந்தாலும் திமுகன்னு சொல்லிட்டு இருந்த அந்த கும்பல் தான் ஒன்று இருக்குது. ம்ஹ்ம். ஒன்று வந்து தமிழ் குருவின்னு ஒன்று சுற்றிட்டு இருக்கும். ம்ஹ்ம். தமிழ் குருவி ஒன்று, அப்புறம் பாலுச்சாமின்னு ஒருத்தர், ம்ஹ்ம். திருச்சி பாலுச்சாமி. இந்த மாதிரி ஆகாவளிகள் இருக்குது. கட்சியிலையும் சேர்க்க மாட்டாங்க, எந்த பதவியும் கிடையாது. ம்ஹ்ம். ஆனால் நான் காமராஜரை பார்த்தேன், காந்தியை பார்த்தேன்னு சொல்லிட்டு தெரிவாங்க. ஓ. இந்த கும்பல் இருக்குல்ல, இந்த கும்பலை காங்கிரஸ் அதான் கட்சியை கலைச்சி அவர் தமிழ் மாநில காங்கிரஸ்ல இணைச்சிட்டாரு. அதான் அதை காங்கிரஸ் நினச்சிட்டு இருக்காப்புல விஜய். ம்ஹ்ம். அந்த உண்மையான காங்கிரஸ் எங்க? சில பல கோடிகளை கொடுத்து ஸ்டாலின் சார் வந்து வாங்கிட்டாரு காங்கிரஸை. சரி வாங்கிட்டு கூட்டணி போறாரு. வச்சாரு. நீ அதை சில பல கோடியை கொடுத்து நீ வாங்கியிருக்க வேண்டியதான். நீ தானே ட்ரை பண்ண வாங்குறதுக்கு. நீ தானே சில பல கோடிகளை கொடுத்து ஆகாவளியில் காங்கிரஸ் சம்மந்தம் இல்லாமட்டெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி பண்ணீங்க. ம்ஹ்ம். அவங்க கொடுத்த உறுதிமொழியில் காங்கிரஸ் உறுதிமொழி குறிச்சா நினச்சிட்டாங்க. ராகுல் காந்தியுமே வந்து டபுள் ஸ்டாண்டர்டா இருந்தாரு. அவர் வந்து இல்லை, ராகுல் காந்தி வந்து ஒன்றும் இன்னைக்கு சொல்கிறேன் கேளுங்க. ம். இன்னைக்கு சொல்லி நீங்கள் வந்து காங்கிரஸ் இருக்கவங்களுக்கு எல்லாம் ராகுல் காந்தி ஒரு ஆகாவளிங்க. ராகுல் காந்தினால என்ன சார் அவர் என்ன சார் விஜயோட நீங்க ஒப்பிடுற மாதிரி விஜயோட இல்லை, விஜய் ரேஞ்சில் அவர் நேஷனல் விஜய். நேஷனல் விஜய். ஆமாம், சார் ஹிந்தி அவரு விஜய். வந்து இவ்வளவு ஹிந்தி பெரிய விஜய் ஒரு தமிழ் விஜய். இன்டெலெக்சுவல் அவர் பீப்புள் லீடர்னு சொல்லிட்டு பீப்புள் லீடர்னு யார் சொன்னா? நம்பிக்கிட்டு இருந்தாங்க போன எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும். ம். எம்பி எலெக்ஷனில் நடந்த குளறுபடியும், பீகார் எலெக்ஷனில் நடந்த கேடுகெட்டத்தனமும், தமிழ்நாடு எலெக்ஷனில் பண்ண கரடி கூத்தும் வந்து இன்னும் வந்து ம்ஹ்ம். ராகுல் வந்து இப்படி தான், அவ்வளோதான், பப்பு தான்ன்றது முடிவாயிடுச்சு. நீ ஜென்மத்துக்கு காங்கிரஸ்லாம் நேஷனல் லெவலில் வரவே முடியாது. கூட இருந்த மாநில கட்சிகளில் ஒரு கட்சியை சொல்ல சொல்லுங்கள் காங்கிரஸ் நல்லதுன்னு. ம். மம்தாவை சொல்ல சொல்லுங்கள். இல்லை திமுக வச்சுட்டு இருக்காங்கல்ல இவ்வளவு பிரச்சனை பண்ணியும் வந்து திமுக மட்டும்தான் இப்போ வச்சிருக்கு. எம்பி எலெக்ஷனில் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. இல்ல எம்பி எலெக்ஷன் தான் கூடுதல் தேவைப்படும் திமுகவுக்கு காங்கிரஸ். காங்கிரஸ் தேவைப்படுது. ஏன்னா இப்போ 40 ஜெயிக்கணும்னா இங்க வந்து ராகுல் காந்தியவோ இல்ல காங்கிரஸை மையப்படுத்தி அதெல்லாம் அரசியல் பண்ண முடியும். அதை மையப்படுது. அப்போ ராகுல் காந்தி என்ன பண்ணுவார்? ராகுல் காந்தி தனியாக நின்று ஜெயிச்சிடுவாரா? ம். அவ்வளோதான், இங்கே சீன் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு கேரளா மட்டும்தான் தொடங்கிட்டு இருக்கு. புரியுது உங்களுக்கு? ம்ஹ்ம். போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இப்போ காங்கிரஸ் இவங்க கழட்டி விட்டுருக்க வேண்டியது தப்பித்தவறி மூத்த தலைவரான சிதம்பரம் உள்ளே பூந்து ம். நடுவில் பூந்துட்டார். இல்லைன்னா இதோட நாசமாயிருக்கு. ம்ஹ்ம். காங்கிரஸுக்கு ஊற்றி முடிப்பாங்க. ஓ. election. ஆனா இப்போ விஜயோட கூட்டம் நீங்க வந்து அப்போ ஆமோதிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ உண்மையான காங்கிரஸ் வந்து இப்போ தவிர்க்க தான் இருக்குன்ற மாதிரி. இல்லை, அது இருந்து என்ன பிரயோஜனம்? ம். புரியுதா உங்களுக்கு? ம். 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 இருந்து என்ன பிரயோஜனம்? ம்ஹ்ம். ம். அப்புறம் என்ன சொல்றாரு, வேட்பாளர்கள் எங்களோட வேட்பாளர்கள்லாம் உங்க வீட்டிலிருந்து நாங்க தேர்ந்தெடுத்து நான் உங்களை வேட்பாளரை நிப்பாட்டி வச்சிருக்கோம். உங்களை போன்ற ஒரு சாமானியர்கள் சுடுகாட்டில் இருந்தால் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. எல்லாரும் வீட்டில் இருந்தாலும் டாட்டா எல்லா வேட்பாளரும் வீட்டில் இருந்து தானே வராங்க. ஆமா ஆமா நாங்க டாட்டா பிர்லாலாம் கிடையாது. ரொம்ப எளிய கஞ்சா விற்கிறவன், இப்போ சாராயம் காய்ச்சிறவன், போஸ்கா தண்ணி காய்ச்சிறவன், கற்பழிக்கிறவன், இப்போ இது கொலை குற்றவாளி, வீடு புருஷாக இருக்கும்போதே வீட்டுக்குள்ளே புகுந்தவன் ஒன்று தானே கொடுத்துருக்காங்க. அப்படி சொல்லிட்டு வராங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பெண்ணை வந்து வேறன்னா வீட்டை ஏமாற்றி புருஷனை ஏமாற்றி வெளியில் கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். புரியுதா? ஏன்னா சட்டம் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். நான் சட்டமே அங்கீகரிச்சிச்சு. இன்னொருத்தன் பொண்டாட்டி கூட அவள் உறவு வச்சுக்கலாம் யார் கூட வேணாலும், அதை கேட்க முடியாதுன்னு சொல்லி இந்த நாள் தீர்ப்பு வந்திருக்குல்ல. பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா? பார்க்கல. அதெல்லாம் பாருங்கள் நீங்கள். சட்டம் இதெல்லாம் முக்கியமான சட்டம். மத்திய பிரதேசத்தில் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஓ. புருஷன் போய் இது பண்ணியிருக்காங்க, பொண்டாட்டி வந்து அவள் சொல்லியிருக்கா எனக்கு பிடிச்சவனோட நான் வாழ்கிறேன் அப்படின்னோடனே நீதிபதி உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கு. ஓ. சரி, அந்த பெண் வந்து விரும்பிட்டாங்கன்னா அவங்க இன்னொரு ஆளோட தொடர்பு வச்சுக்கிறது தப்பே கிடையாது சொல்லி நீதிமன்றமும் தீர்ப்பு கொடுத்துருக்கு.
ஸோ அதனால அந்த இதை மதிக்கக்கூடிய மாண்பு தாவேக்காக்கு மட்டும்தான் இருக்குது. புருஷன் இருக்கும்போது அவன் வீட்டுக்குள்ளேயே போய் அவன் பொண்டாட்டி கூட ரூமில் உட்காந்து கதவை சாத்திட்டு பேசக்கூடிய அந்த ஒரு இது இருக்கு பார்த்தீங்க, நட்பு. அதனால தான் சொல்கிறாப்புல உங்கள் வீட்டுக்குள்ளேருந்தே நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம். இல்லை அப்படிப்பட்ட ஒரு விளக்கம் கொடுக்கணுமா இதுக்கு? இல்லை, அதுதான் வீட்டுக்குள்ளேருந்தே தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. மாவட்ட செயலாளர் போய் ஒரு ஒரு பொண்ணுகிட்ட புருஷன் வெளியில் நிற்கிறான், போய் பேசிகிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயே போய் தேர்வு செய்கிறது தான் போயிருக்கான்றது உண்மை தானே. அப்போ தப்பாக பார்த்தது தப்பு தானே. அப்போ எல்லாரும் கத்துனாங்க இல்லை, எப்படா இன்னொருத்தன் பொண்டாட்டி கூட ரூமில் கதவை தாட்டிட்டு என்னடா பண்ண நீ அவன் வீட்டுக்குள்ளேயே போய் அப்படின்னு கேட்டான். என்னன்னு அவெல்லாம் மூஞ்சி கொண்டு போய் கறியை பூச்சிக்க வேண்டியது. டாடா பிர்லா மாதிரிலாம் எங்கள் பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் கிடையாது. எங்கள் வேட்பாளர் டாடா பிர்லா வந்து கட்சியில் வந்து நிற்கிறாங்க. டாடா எளிய பின்னணி கொண்டவர்கள் அப்படின்றாங்க. அதுதான் கொஞ்சமாக கஞ்சா வாங்கி 1 கிலோ 1.5 கிலோ வாங்கி அங்கங்கே ஓரத்தில் விற்கிறவன், காலேஜில் சும்மா கொஞ்சமாக விற்கிறவன் தான், பாவம் ஏழைகள் தான் விற்கிறவன். அந்த பையன்லாம் வந்து இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான், பாவம் ஏழை தான். நீங்கள் வந்து தவறு செய்தவர்களை வந்து மனித இனத்திலேருந்து பிரிச்சிடக்கூடாது அப்படின்றதுல விஜய் கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா தலைவனே அப்படித்தானே. கட்டின பொண்டாட்டி இருக்கும்போது டைவர்ஸே ஆகாமல் யாரோடைய கல்யாணத்துக்கு போகிறது, கர்மாதிக்கு போகிறதுலாம் நடக்குது இல்லையா, வளைகாப்புக்கு போகிறதுலாம். அப்படி இருக்கும்போது அப்போ தலைவன் வழியே தொண்டனை வழி. அதேபோல் இந்த மீட்டிங்கில் தலைவர்கள் கடந்த தமிழ்நாட்டினோட முன்னோர்கள் பல முன்னோடி தலைவர்களை வந்து அவர் மேற்கோள் காட்டியிருக்காரு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா, இந்த மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன், அது மாதிரி தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில ஐகானிக் லீடர்ஸ் அவங்களெல்லாம் வந்து மேற்கோள் காட்டியிருக்காரு. இது வரைக்கும் அவர் வந்து அந்த மாதிரி பெருசாக தலைவர்களை மேற்கோள் காட்டி என்ன மேற்கால்னா காட்டியிருக்காரு, மேற்கோள் காட்டி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இல்லை பேசியிருக்காரு. இந்த தலைவர்களோட பேரெல்லாம் ஏதாவது இதில் 1வது பாடப்புஸ்தகத்தில் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. இப்போ வச்சுரா ஒரு 1 2 என்னமோன்னு சொல்லுவாங்க கணக்கு. அந்த மாதிரி எதுலையா அங்கே இப்போ நோட்டு கீட்டு கிடந்திருக்கும். அதை பார்த்து அந்த தலைவர்களுக்கு இவருக்கு என்னவா அப்போ? சரி, வீரபாண்டியக்காரர் ஓட் பேங்க்குக்காக வந்து என்ன பண்றாரா? இல்லை என்ன ஸ்ட்ராட்டஜி? ரூபா கூறுங்க, அவன்லாம் நம்பி ஓட்டு போட மாட்டான். அவன் வந்து விஜய்ன்னு சொல்லி ஓட்டு போடுவாங்க, இல்லை விழுந்து செத்து போயிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் கூட்டம் அலைமோது சார், இளைஞர்கள் பார்க்கறதுக்கு தாங்க வரும். நீங்கள் பார்க்கறதுக்கு அப்படிதான். இப்போ நீங்கள் ஒரு செத்த எலியை கொண்டு போய் வெளியே ரோட்டில் போடுங்க, எத்தனை காக்கா வருது? நீ கூப்பிட்டாலும் வராது. ஒரு செத்த எலியை மட்டும் தூக்கி வெளியே போட்டு பாருங்க, எத்தனை காக்கா வருது. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி தான் எதுக்கு எப்படி வரும்ன்றது. இப்போ ஒரு சர்க்கரையை வச்சிங்கன்னா எறும்பு கூட்டம் வந்துடும் ஒரு 10-15 நிமிஷத்தில், பெரும் கூட்டமே வரும். அதற்கும் செத்த எலியை பார்க்க திங்கிறதுக்கு வர காக்கா மாதிரி தான் இந்த கூட்டம் வரும். இவ்வளோ காக்கா வருது அப்படின்னு நீங்கள் கூப்பிடுங்க, வருதான்னு பார்ப்போம், நான் வர வைக்குவாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் என்னத்த சொல்ல முடியும்? சரி பார்த்துக்குங்க, இல்லை உங்களுக்கு உண்மையிலே செல்வாக்கு இருக்குது, நிறைய டெக்னிக்லாம் கையில் வச்சுருக்கீங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். மார்ச் 15 வந்து வந்துருச்சு. இப்போ 8ஆம் தேதி நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 16 23 24 நாளில் வந்து கடந்துருச்சு. 2 நாள் தான் வெளியே வந்திருக்காரு. இது 3வது. போதும், 2 நாள் வெளியே வந்தால் பார்த்தாரா? வெளியே வந்ததே பெருசுங்க. இல்லை இது வந்து போதும்னு நினைக்கிறாரா? இது வந்து மக்கள் நம்ம போட்டுருவாங்க. இப்போ டிரைவர் கூட்டு போயிருக்கானா, அந்த பக்கம் நம்ம போனதே இல்லை, நான் இந்த ஹைவேல அப்படின்னா சரி விடு அப்படின்ட்டு திருநெல்வேலி வரைக்கும் போயிருக்காங்க. அடுத்து வந்து இந்த இதில் வந்து இந்த ஹைவே பக்கம் போகலாம்னா அப்படின்னா இந்த பக்கம் ஒரு டைம் போவாங்க, இந்த பக்கம் ஒரு டைம் போவாங்க, முடிஞ்சு போச்சு. தஞ்சை போயாச்சு, இந்த திசையில் போயாச்சு, இந்த திசையில் போயாச்சு, இனி தருமபுரி திசையில் போகணும், வடதமிழ் காட்பாடி, வடதமிழ் இல்லை, இந்த திசையில் அந்த ஹைவேல போகணும். தருமபுரி கிருஷ்ணகிரி அந்த ரோட்டில் ஒரு டைம் பாக்கி இருக்குது. இப்போ மதுரை ஹைவேல போய் திருவண்ணி தூத்துக்குடி போயாச்சு, அந்த ஹைவேல போயாச்சு. இப்போ திண்டுக்கல் தேனி அந்த ரூட்டில் அந்த ஹைவேல ஒரு நாளும், இந்த பக்கம் அந்த காட்பாடி வழியாக ஒரு நாளும் போயிட்டா பிரச்சாரம் முடிச்சவளதான் தமிழ்நாடு ஃபுல்லாக. அப்போ எது நினைக்கிறாரு சார்? அப்போ இந்த கல்ட்டு மனப்பான்மை கொண்ட இளைஞர்கள், தங்களுடைய ரசிகர்கள், நான் வந்து சந்திக்கணும்னு அவசியம் இல்லை, சந்திக்காமையே எனக்கு ஓட்டு போட்டுருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்கா? அதில் இருக்கிறது தான். இப்போது இது சும்மா போனோம், நானும் எங்கள் ஆத்துக்காரன் கோர்ட்டுக்கு போனார்னு ஒரு இது சொல்லுவாங்க. அந்த மாதிரி சும்மா போயிட்டு அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் வழக்கம் போல் இப்போ எப்படி இபிஎஸ் மற்றும் சீமான் போன்றவர்கள்லாம் என்ன விமர்சனம் பண்ணாங்கன்னா, சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற விமர்சனம். அது வந்து பிஜேபி செட் பண்ண நரேட்டிவ் அது. அந்த பிஜேபி சார்புடையவர்கள், பிஜேபிக்காரன் எல்லாமே அதை மட்டும் தான் சொல்லுவாங்க. ஏடிஎம்கே, தாவேகா, தமாக, அப்புறம் எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இது இல்லைன்னு. இந்த எலெக்ஷன்ல வந்து என்னன்னா அதான் நரேட்டிவ் பிஜேபிக்காரனோட இது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொன்று எடுப்பாங்க.
ஒவ்வொரு எலெக்ஷனில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு இருப்பாங்க, ஒரு இடத்துல லஞ்சம் ஊழல்னு இருப்பாங்க. இப்போ இந்த டைம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது தான் அந்த டீம் ஃபுல்லாகவே பிஜேபி, தாவேகா எல்லாருமே. டிஜிபியை கூட ஒரு முறையா நியமிக்க முடியல இந்த அரசால. அவ்வளவு என்ன உங்களுக்கு வந்து ஒரு அலட்சிய போக்கு, ஒரு அரசியல் அதுல என்ன நீங்க உங்களுக்கு அரசியல் பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம்லாம் வைக்கிறாங்க. டிஜிபினா யாரும் தெரியுமா? இப்ப டிஜிபி வந்து இவங்க காபந்து இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து நியமிச்சிருக்கு டிஜிபியை, ஒரு ப்ராப்பர் டிஜிபியை. இது வரைக்கும் பொறுப்பு டிஜிபி தான் வந்து இருந்துட்டு இருந்தாரு. இப்போ சந்தீப் ராய் அடுத்தவரை அவங்க நியமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம்லாம் இப்போ முன்வைக்கப்படுது. அதெல்லாம் வைப்பாங்க, அது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன எப்படி வைப்பாங்க. அதான் அவன்லாம் அப்ரூவல் கொடுக்கும். டெல்லிக்காரை லாக் பண்ணி வச்சுட்டு கழுத்தை பிடிச்சிட்டு வாயில் தண்ணி குடின்னு அப்படி குடிக்க முடியும். இப்போ இவர் வந்தனே குடிச்சான்னு, நீ கழுத்துலேருந்து கையை எடுத்திருக்கேன், அவன் குடிச்சிட்டான். கழுத்தை நெரிச்சிக்கிட்டு தண்ணியை குடின்னீங்கன்னா ஓகே, அதுதான். தேதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் சொன்னது போல் சொற்பமான இடங்களுக்கு மட்டும்தான் இன்னும் பிரச்சாரம் போயிருக்காரு. இங்கே போனால் இன்னொரு அந்த திண்டுக்கல் சைடு, அப்படியே கொஞ்சம் இங்கே தருமபுரி சைடு அப்படியே கொஞ்சம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நீங்கள் அந்த ஷெடியூல்லே இப்போ ஓப்பனாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க. இது போதுமானதா? எவ்வளவு ஆனாலும் பட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க டிவிகேவுக்கு ஒரு சாதாரண ஃபேக்டராக எடுத்துக்க முடியாது, அது வந்து ஒரு பெரிய ஸ்பாய்லராக. மனித இனத்திலே ஒரு கேடுகட்ட ஒரு கூட்டம் இருக்குன்னா அது இந்த கூட்டம் தான். அந்த கூட்டம் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. இப்போ ஓட்டு போடுறது அதில் எத்தனை பேர் மனுஷனாக மாறுறான், இல்லை இது மாதிரியே இருந்து போடுறானான்றது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான். நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க சார்? அதான் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறது? சில 15ன்றாங்க, 18, அது ஆளாலும் சொல்ல வேண்டியது, 20, 23, 25லாம் 35 கூட சொல்லலாம். மனுஷனை நம்பாமல் தானே எலெக்ஷன் வைக்கிறான் எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷன் எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? இந்த மாதிரி தற்கொலைத்தனமாக எவனா பண்ணுவான்றக்காக தான் வைக்கிறாங்க. இல்லைன்னா தினமலரையும் பாண்டையும் கேட்டு பிரித்து கொடுத்துருவாங்கல்ல. 2 பேர் இந்த லட்சக்கணக்கான இப்போ கோடிக்கணக்கான பணம் மிச்சம்ல. தினமலர் ஓனரையும் பாண்டையும் கூப்பிட்டா அவங்க பிரித்து சொல்லிடுவாங்க, இவங்களுக்கு 110 கொடுங்க, அவங்களுக்கு என்ன அப்படி போட்டுருவாங்க. அதை வச்சு நான் கூப்பிட்டா அவன் ஒரு குத்து மதிப்பாக ஒரு கணக்கு சொல்லுவான். இப்படி ஒரு 4 பேரை கூப்பிட்டு அவங்களே பிரித்து கொடுத்துடலாம்ல. இத்தனை பேர் வெயிலில் அலைய வேண்டாம், இத்தனை போஸ்டர்ஸ், இத்தனை 1000 கோடி செலவு, அதான் தேவையில்லை. அதுக்கு தான் இவங்களெல்லாம் நம்பாமல் தான் எலெக்ஷன் கமிஷன். என்டிஏ தான் அட்வான்டேஜில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் மேற்கோள் காட்டின நபர் சொல்கிறார். அதை தான் அட்வான்டேஜ் தான் ஜெயிக்கணுமா. ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து தண்டனை இருக்குது. இப்போ சிட்டி கமிஷனரே இந்த மாதிரி நீங்கள் சிட்டி கமிஷனரோ டிஜிபியோ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நீங்கள் வந்து சர்வே பண்ணுறவங்க வந்து எங்கிட்ட ஒரு கையெழுத்து போட்டுட்டு ஒரு மருந்து பாட்டில் தருவோம், அதை வாங்கிட்டு போயிடணும். நீங்கள் சொல்கிறது நடக்கலைன்னா போலீஸ் வந்து உங்களை பிடிக்கிறவங்கள அந்த மருந்தை குடிச்சு செத்துடணும் அப்படின்னா ஒருத்தன் கூட சர்வே பண்ண மாட்டேன். இதுதான். அப்படி இல்லைன்னா பாண்டையில் என்றைக்கோ போய் சேர்ந்துருக்கும், சிவலோக பதவி அடைஞ்சிருக்கு. எதுவுமே இல்லைன்றப்ப ஆளாளுக்கு ஆற்றத்தான் செய்வேன் எலெக்ஷன் வரைக்கும். ஓகே, நிச்சயமா சார். திரு விஜயனுடைய அரசியல் இன்றைய தினம் நெல்லையில் அவர் பேசிய அந்த பேச்சுக்கு உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.